நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹலோ கைஸ், நான் தான் 10 Wonder Kid. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டா வந்து நம்ம தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோவாக இருக்கும் சொல்லிட்டு. ஆல்ரெடி இதேமாரி நான் பார்த்தீங்கன்னா டியூக் 250 பண்ணியிருந்தேன். ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். சரி, ரிவ்யூஸ் இல்லை, கமெண்ட்ஸு ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். ப்ரோ நீ எப்படி இது சொல்லலாம், என் வண்டி நல்லா இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு வச்சுருக்கான், அவனுக்கு நல்லா தான் இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது நான் வீடியோ போட்டு என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு என்ன தோணுதோ நான் தான் சொன்னேன். எனக்கு இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது சொன்னேன். இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஒரு பைக் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்க வேண்டியது அந்த வீடியோ, ஓகேவா? நான் யார்ட்டையும் இந்த பைக் வாங்காதுங்கலாம் சொல்லவே இல்லை. ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் கேடிஎம் பைக் வச்சுருக்கேன். நான் எதுக்கு போய்ட்டு கேடிஎம் பைக் வாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், நான் கேடிஎம் பைக்கில் வச்சுருக்கேன். என்னெல்லாம் நான் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், என்ன எதிர்பார்த்து நான் பைக் எடுத்தேன், அது எல்லாமே நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னு ஒரு ஐடியா வரணும். அதான் அதுக்கு வேண்டியதான் அந்த வீடியோ. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கலர் தாங்க வந்திருக்கு. ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ தான். பார்க்குறதுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த லுக்கு எனக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கல. சரி, பழைய ஜென்னோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு புது ஜென் எனக்கு பிடிக்கல, ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு லுக்கு இப்படி இருக்கா? அதுமாதிரி ஃபஸ்ட் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மைலேஜ். இந்த பைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கனாலே மைலேஜை பார்க்கவே கூடாது. ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 25 தாங்க கிடைக்கும். 25 தான் கிடைக்கும், மேக்ஸிமமே 25 தான். ரெட் லைனில் அடித்து ஆர்பிஎம்மில் அடித்து ஓட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து ஒரு 16 கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என் பைக்கு 18 தான் கிடைக்குது, ஓல்டு ஜென். இந்த பைக்கும் அதே தான். ஒருத்தங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு 18 கிடைக்குது அப்படி சொன்னாங்க. ஃபுல் ஆர்பிஎம் அடித்து ஓட்டும்போது, நார்மலாக ஓட்டும்போது 25 கிட்ட கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது ஹைவே பைபாஸ் ரோட்டில், ஓகேவா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,86,000, 80, 74 அப்படி ஒவ்வொரு ஷோரூமுக்கும் உங்களுக்கு மாறும். டியூக் 250 இதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மட்டும்தான், சைடு வந்து லைட்டு இப்படி வரும். நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுமாரி கார்னரிங், ஏபிஎஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகே தான், நான் ஒன்றுமே குறை சொல்ல முடியலை. ஏன்னா ஓகே. அதுமாதிரி எனக்கு ட்ராபேக், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத விஷயம் என்னென்னா எக்ஸாஸ்ட் சவுண்டு. நீங்கள் இப்படி ஒரு 4 lakhsக்குள்ளே ஒரு பைக் எடுக்க போகிறீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காதுங்க. வேறு இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா நான் உங்களுக்கு ரைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஓகேவா? ரைட் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே, நம்ம டியூக் 390 இங்கே நிற்குது. நம்ம ரைட் பண்ணி சொல்கிறேன். ஆல்ரெடி டியூக் 250 நான் சொல்லிவிட்டு ஓட்டுன்னு சொல்லியிருந்தேன். வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஓட்டிட்டு சொன்னேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி பில்லியன் சீட்டு கம்ஃபர்ட் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க கைஸு, நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொன்னான்னு தெரில. நான் ஓட்டி பார்த்துட்டு பில்லியன் இப்போ என் தம்பியை கூட்டிகிட்டு வந்துருக்கேன். அந்த பைக்கில் மிஸ் பண்ணிட்டேன், இந்த பைக்கில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவன் என்ன சொல்கிறான் மட்டும் லாஸ்ட்டு கேளுங்க, ஓகேவா? நான் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து இப்போது நோட் பண்ணேன். என்னென்னா நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம இருந்துட்டு ரைசிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப சவுண்டு ரொம்ப அதிகமாக இல்லை கைஸ். ஆனால் ஓகே, நீங்கள் ரைஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா உனக்கு ஒழுங்காக ரிவ்யூ பண்ணவே தெரில, வ்ளாக் பண்ணவே தெரில, நீலாம் வீடியோ போடாதுன்னு. நீங்கள் போடுற ஒரு கமெண்டில் நான் அந்த வீடியோ இந்த சேனலில் நிறுத்திட்டு போவேனா, கொஞ்சமாக யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதேமாரி நான் சொல்கிறேன், இது ரிவ்யூ வீடியோ கிடையாது, இது வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஒரு ஐடியாவுக்கு வேண்டி தான். நீங்கள் வந்து இந்த பைக்கை ரைட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு இந்த பைக்கு மேலே வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஷோரூமுக்கு போனாலே உங்களுக்கு வந்து ரைட் பண்ண தந்துடுவாங்க. ஓட்டி பாருங்கள். சிலவங்க என்ன பண்ணுறாங்க, பைக் பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க, ஓகே பைக் நல்லா இருக்குது. சிலவங்களுக்கு ட்ரீம்ஸ், எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த பைக் வாங்கிட்டு நிறைய பேர் ட்ரீம்ஸாக இருக்கிறீங்க. ஓகே தான், ஆனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பைக் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் ரைட் பண்ண என் தம்பி அவனும் டியூக் 250 தான் வச்சுருக்கோம், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ எனக்கு சில விஷயம் பிடிக்கும், சிலது உங்களுக்கு பிடிக்காது, ஓகேவா? அதெல்லாம் விஷயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பைக் இது பண்ணணும். ஒருவேளை நான் சில விஷயம் சொல்லியிருக்கலாம், அது உங்களுக்கு கரெக்டாக பண்ணலாம்,
சொல்லலாம். அதெல்லாம் நிறைய விஷயம் உண்டு. நான் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஓகேவா? இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டேன். கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்குது. எனக்கு பேக்னு சொல்கிறேன் பாருங்க. நம்ம அந்த டேங்க் பேட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லை அந்த ஃபுட் அப்சர் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப லெக் அந்த இது லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு இது வரைக்கும் பெருசாக தெரியலை. எனக்கு ஓல்டு ஜென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டிங் ப்ராப்ளம் உண்டு. இந்த பைக்கில் ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக இருக்குது. அதுமாதிரி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் நல்லா இருக்குது. என் தம்பி பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தான், இல்லை எனக்கு பின்னாடி இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு. ஓல்டு ஜென்னும் சீட்டும் அந்தளவுக்கு நல்ல பைக், நல்ல சீட்டிங் கம்ஃபர்ட்டுன்னு கேட்டிங்க இல்லை. ஆனால் இது எனக்கு ரைடிங் கம்ஃபர்ட் எனக்கு நல்லா இருக்குது. தெரில, நீங்கள் பேக் சீட்டில் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா இல்லாட்டா வெயிட் உள்ளவங்களாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பேக் பெயின் வர இருந்தாலும் பட் பெயின் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா வரும். இல்லை யூ-டர்ன் பண்ணிக்கலாம். கொலாம் நல்லா இருக்கு. ஆனாடா ஒரு மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, ஏதோ வித்தியாசமாக இருக்குது. நான் இப்போ என் தம்பிகிட்ட கேட்டேன், பில்லியன் எப்படி சீட்டிங் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு. ஆமாம், இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலே இல்லை, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பைக். ஓகேவா? அதேமாரி இந்த பைக் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா சொல்கிறது உங்கள் முடிவு தான், எடுக்கிறது நீங்கள் உங்கள் முடிவு தான். சொல்கிற விஷயம் நான் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு. ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை. நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஆனால் பக்கத்தில் போனீங்கன்னா தெரில எப்படின்னுட்டு. அதேமாரி இந்த 4 lakhsக்கு எந்த பைக்கு காம்படிஷன் சிங்கிள் சிலிண்டரில் இல்லை உண்மையாக சொல்லப்போனால். வேணுன்னா ஸ்பீட் வேணா ட்ரைமோட ஸ்பீட் 400 ஒரு பைக் இருக்குது, அது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இது கம்பேரிசன் கிடையாது, சொல்கிறேன். 400cc ஒன்று இருக்குது, டாமினார் 400 இருக்குது. அதை விட்டு பார்த்தீங்கன்னா நிஞ்சாயில் வந்து போனீங்கன்னா 300 400லாம் போனீங்கன்னா ட்வின் அதனால் டபுள் சிலிண்டர் வரும். ஓகேவா? இது சிங்கிள் சிலிண்டர். ஓகேவா? டபுள் சிலிண்டர் வரும். எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 சம்திங் வரும். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வரும். தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2600 ஆகும். அப்படி குறையாது, கூடிட்டே போகும். அப்படி கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃப்ரீ சர்வீஸ் இல்லாட்டி 4 ஃப்ரீ சர்வீஸ் நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து 5000 6000 அப்படி போயிட்டே இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றக்கும் ரேட் ஆகும். அது மாதிரி டயரு அப்படி ஒரு அது எல்லா பைக்கும் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகம் தான். மற்றபடி இந்த பைக்கில் என்ன இருக்குது, இருக்குன்னா ஓகே 4 lakhs கொடுத்து எடுக்க போகிறீங்க. அதேமாதிரி இந்த பைக் வந்து நிறைய சேல்ஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு ஜென்னோட ரொம்ப சேல்ஸ் கம்மி தான். அதிகமாக இந்த பைக்கு பார்க்கவே முடியல, யாருமே வாங்கலை தான். எதனால் தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கு லுக்கு வைஸும் பிடிக்கல. ரைடிங் ஓகே ப்ரோ, ரைடிங் நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. லாங் ட்ரைவ்லாம் நல்லாயிருக்கும். சீட் ஹைட்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏதோ உள்ளே இருந்து ஓட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பவரும் இருக்குது. இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பவர், இந்த வண்டிக்கு நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எடுக்கிறீங்கன்னா உங்கள் முடிவு தான். நல்ல பைக், நான் ரொம்பலாம் குறை சொல்லியிருக்க மாட்டேன். டியூக் 250லாம் அடித்து வச்சு செஞ்சுருப்பேன். ஆனால் ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. யார்ட்டையுமே உங்களுக்கு பிடிச்ச பைக் நீங்கள் எடுங்க ப்ரோ. உங்களுக்கு ஆனால் என்ன ரைட் பண்ணிவிட்டு எடுங்க. அவங்க தான் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரைட் பண்ணி ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சி எடுங்க. ட்ரீம்ஸ் இருக்கும் ப்ரோ, எல்லாருக்குமே ட்ரீம்ஸ். பைக்குனாலே பாய்ஸ்னாலே ட்ரீம்ஸ் தான் பைக்கு. அது நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணி எடுக்கணும். நல்ல பைக்காக சாய்ஸ் பண்ணி எடுங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, இதே மாதிரி வீடியோ போட மாட்டேன், இதோட முடிஞ்சு இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகேவா? இனி நம்ம வேறு கண்டென்ட் பண்ணுறோம். அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாரி இந்த லுக் வைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு இது தான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு தான் இந்த பைக் பிடிக்கலையா நல்லா இல்லையான்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் வரை நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு சத்தியமாக தெரில. அப்படி இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லுக் வைஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாகிட்டு எனக்கு வந்து பிடிக்கல உண்மையிலேயே. ஓகேவா கைஸ்? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.